அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நம்ம பார்க்க போது டைம் அண்ட் ஒர்க்ல மெயினா டாபிக் பார்க்க போறது என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, கூலி கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்ப ஏ மட்டும் வேலை செஞ்சா 10 நாள், பி மட்டும் வேலை பார்த்தா 15 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? இது சேர்ந்து 1500 ரூபாய் ஈட்டினாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆளுக்கு ஆளு பெரிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏவுடைய ஒருக்கு 10 நாள்ல முடிச்சிருவாங்க, பி 15 நாள்ல முடிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதாவது இந்த கான்செப்ட் பார்க்க போறோம். எஃபிஷியன்சி வச்சு பிரிக்க போறோம். நம்ம ஏ 10, பி எவ்வளவு வருது 15. மூணு பேருக்கும் எல்சிஎம் எவ்வளவு, ரெண்டு பேருக்கு எல்சிஎம் எவ்வளவு 30ன்னு வரும். 10க்கும் 15 எல்சிஎம், அதான் டோட்டல் ஒர்க்கு. எஃபிஷியன்சி எவ்வளவு வரப்போகுது 3, 2. சரிங்களா? எவ்வளவு அமௌண்ட் அமைச்சிருக்காங்க 1500. இந்த எஃபிஷியன்சியை கனெக்ட் பண்ணும். 5 தான் இந்த 1500னா 3 எவ்வளோ 2 எவ்வளோன்னு பார்த்தா போதும். 5ஆவது கேன்சல் பண்ணா 3 வரும். 3 9 900, 3 6 600. சரி, 2 ஜீரோக்கே இறங்கிடும். சரிங்களா? அப்ப இதுதான் அவங்களுடைய கூலி. ஏக்கும் பிக்கும் உள்ள கூலி தான் இந்த அமௌண்ட். சரிங்களா? ரெண்டு பேர் இருந்தனால இப்படி பண்ணிட்டோம். இப்ப இதுல 3ஆவது ஆள் உள்ள வந்தாங்கன்னா அவனுக்கு எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாடல பார்ப்போம். நம்ம இது அடுத்த மாடல். நீங்க பாருங்க, ஏ மட்டும் தனியா வேலை பார்த்தா 6 நாள்ல முடிப்பாராம். பி மட்டும் அது வேலையை செய்தால் 8 நாள்ல முடிப்பாங்களாம். ஏ பி ஆகிய இருவரும் இணைந்து அந்த வேலையை செய்தாலும் செஞ்சிருக்காங்க, 3500 ரூபாய்க்கு செஞ்சிருக்காங்க பெட்டர். ஆனா அது யார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு? சி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உதவியோடு அது வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? முடித்தா சிக்கு மட்டும் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஏவுக்கு என்ன எவ்வளவு வருது, எவ்வளவு வருது 6 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. பி எத்தனை முடிப்பாங்க 8 நாள். ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து 3 நாள் பண்ணி முடிப்பாங்க. டோட்டல் எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க, 24ன்னு வரும். சரிங்களா? இப்ப எஃபிஷியன்சி எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு 4, 3, 8. சரிங்களா? இந்த 8ல மொத்தத்தின பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, ஏ பி அண்ட் சி. இப்ப ஏக்கும் பிக்கும் வேலை தெரியும், கூட்டினா எவ்வளவு வரும் 7ன்னு வரும். இந்த ஏழை என்ன பண்ண முடியும், எவ்வளவு மைனஸ் பண்ணாக்க சியோட ஒர்க், சியோட எஃபிஷியன்சி மட்டும் கிடைக்கும், அதான் 1. சரிங்க? சிக்கு மட்டும் தானே கேட்டிருக்காங்க. டோட்டல் எவ்வளவு இருக்கு 8 தானே இருக்கு. அப்ப 8 தான் இந்த 3200னா 1 எவ்வளவு பார்த்தா போதும். பார்த்தா எவ்வளவு வரும் 4 8 32. அப்ப சிக்கு மட்டும் எவ்வளவு கிடைக்கும் 400 ரூபா கிடைக்கும். சரிங்களா? 400 ரூபா சிக்கு மட்டும் கிடைக்கும். யாரு என்ன ஹெல்ப் பண்ண போறா அந்த கடைசி அந்த டோட்டல் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா, அந்த எஃபிஷியன்சி வச்சு அமௌண்ட் பிரிக்க போறோம். இந்த எஃபிஷியன்சி தான் அந்த அமௌண்ட்னா யார் என்ன பண்ண போறா, ஏ பண்றானா ஏ, பி பண்றானா பி, சி பண்றானா சி, அவனோட எஃபிஷியன்சி போட்டு மல்டிபிகேஷன் பண்ணாலே ஈஸியா கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டீம் டெஸ்ட்ல கேட்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? இதே போல அடுத்த மாடல் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.